வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸும் எப்படி லிங்க்டா இருக்கு அப்படிங்கறத பத்தி பாப்போம். நம்ம பல பதிவுகளாவே இன்ஃப்ளமேஷன், கிரானிக் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் இதெல்லாம் பத்தி தான் பார்த்துட்டு வரோம். இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னா என்ன? உங்க எல்லாத்துக்கும் முதல்ல தெரியும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம பாடியில இருக்க ஹெல்தி செல்ஸையும் டிஷ்யூஸையுமே அட்டாக் பண்றதுதான். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வரக்கான காரணமாகவும் அதே மாதிரி சிம்டம்ஸை ரொம்ப ஜாஸ்தியாக்குறதுக்காகவும் காரணமாகவும் இருக்குது. எப்படி வரக்கான காரணமா இருக்குது? பல வகையான காரணம். இப்போ ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வருது அப்படின்னா அதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கும். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியா இருக்கலாம், ஹார்மோன் பேலன்ஸ் இர்ரெகுலேஷன்ஸா இருக்கலாம், ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வேற பல வகையான காரணங்கள் உள்ள உங்களுக்கு வேற ஏதாவது மெடிகேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது வகையான டிசீசஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் கிரானிக் ஸ்ட்ரெஸ். கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருடங்களாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ் நம்ம பாடிக்கு தேவைதான். நமக்கு ஏதாவது ஒரு அபாயம் நடக்கும் பொழுது நம்ம பாடியோட சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து அந்த சேலஞ்சில இருந்து நம்ம வெளியில வரக்கான சிந்திக்கும் திறனையும் பாடிக்கான சக்தியும் இந்த ஸ்ட்ரெஸ் நார்மலா இருக்கும்பொழுது தரும். ஆனா இதே ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அபாயம் முடிஞ்சு போச்சு, ஆனா எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. நீங்க எப்பவுமே டென்ஷனாவே இருக்கீங்க. ஐயோ இந்த வேலை செய்யணும், அது செய்யணும், இது பண்ணணும், இந்த பில் அடைக்கணும், அந்த பில், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கண்டினியூஸாவே இருக்கும். இதுதான் நம்ம கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்குவோம். இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புல வரும்பொழுது பழைய பதிவுகள்ல பார்த்த மாதிரியே உங்க பாடியில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை உங்க பிரெயின் சிக்னல் பண்ணி தூண்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிரெயின்ல இருந்து கார்டிசாலையும் அட்ரினலையும் வந்து தூண்டி விடும். நீங்க வந்து இந்த ஹார்மோன்ல சுரங்க. ஏன்னா இந்த பாடி வந்து இப்ப இன்னும் த்ரெட்ல இருக்கு. அதாவது ஃபிளைட் ஆர் ஃப்ரைட் மோடுக்கு போயிடும். ஃபிளைட் ஆர் ஃப்ரைட் மோட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ இவங்களுக்கு அபாயம் இருக்கு. ஆனா அபாயங்கிறது என்ன? நம்மளோட பில் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாசம் பில் வரும், இதெல்லாம் தான். ஆனா பாடிக்கு நம்ம மைண்டுக்கு வந்து அது சிங்கத்துல இருந்து வர அபாயமா, ஒரு சிங்கம் நம்மளை துரத்துதான்லாம் தெரியாது. அபாயம் அபாயம் தான். இப்ப அது என்ன பண்ணுது? நம்ம பாடியில நிறைய குளுக்கோஸை வெளியே விட்டு ரொம்ப நிறைய எனர்ஜியை கொடுக்குது. ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி எக்ஸஸ் எனர்ஜியா இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு தேவை கூட படாது. ஆனா எக்ஸசிவா அந்த ஹார்மோனை சுரந்து அந்த ஹார்மோன்னால நமக்கு தூக்கம் கரெக்டா வராது. நம்ம தூக்கத்துல டிஸ்டர்ப் ஏற்படும். நம்ம மெட்டபாலிசத்துல டிஸ்டர்ப் ஏற்படும். நம்ம இன்ஃப்ளமேஷன் லெவல், நம்ம ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ்னால இன்ஃப்ளமேஷன்ஸ்ல பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி நம்ம இம்யூன் சிஸ்டம் ரெகுலேஷன், நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து டிஸ்பங்க்ஷனல் ஆக்கிடும். ஸோ இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு இந்த வகையான எல்லா வகையான பிரச்சனைகளுமே ஏற்படுது. அதனால நம்ம ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வரக்கான ஒரு பங்கும் இம்பார்ட்டன்டாவே வகிக்குது இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியில இருக்கும்போது. இப்போ உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். அதாவது இந்த கை கால் வலிக்கிறதோ, இல்ல ஐடிபினா பிளேட்லெட்ஸ் குறையறதோ, அந்த மாதிரி பல வகையான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்க்கு பல வகையான சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சிம்டம்ஸையுமே இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ்னால அது ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நீங்க ஒரு ஆட்டோ இம்யூன் பேஷண்டா இருந்தா உங்க ஸ்ட்ரெஸ் லெவலை மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னடா ஸ்ட்ரெஸ் தானே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஸ்லீப்போட கனெக்டடா இருக்கு. ஸ்ட்ரெஸ் வந்து இன்ஃப்ளமேஷனோட கனெக்டடா இருக்கு. ஸ்ட்ரெஸ் இம்யூனிட்டியோட கனெக்டடா இருக்கு. அப்ப இத்தனை கனெக்ஷன் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஆட்டோ இம்யூன் பேஷண்டா இருந்தா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முதல் படி. வாழ்க வளமுடன். நன்றி.